எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க தமிழ், வளர்க ஜோதிடம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோவில் பஞ்சாங்கம் பற்றிய குறிப்பு, 12 ராசிக்கும் ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஆடி மாத பலன்கள் சிம்ம ராசிக்கும் அவங்க குடும்பத்துக்கும் எப்படி இருக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம், பராபவ வருடம், ஆணி மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று 9/7/2026. நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மதியம் 12:15 1:15 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு திசை நோக்கி போறதா இருந்தால் கொஞ்சம் தைலம் கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைய திதி தசமி திதி. யோகம் திருதியை நாம யோகம். நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், மதியம் 11 மணி 24 நிமிடம் பிறகு. கரணம் வணிசை கரணம். சந்திராஷ்டமம் உத்திரம் நட்சத்திரம் காலை 11 மணி 24 நிமிடம் வரை. பின்பு அஸ்த நட்சத்திரம். கிரக நிலவரங்கள்: மேச ராசியில் சந்திர பகவான், ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான், மிதுன ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான், கடக ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் சுக்கர பகவான் மற்றும் கேது பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. ஒரு 25 ரூபா மட்டும்தான் தேவைப்படும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த மார்க்கரை பயன்படுத்தி உங்கள் லைஃபுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே பிரபஞ்சத்திட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்கள் வாயிலாக. திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் வேண்டும், இடம் விற்கணும், வீடு வாங்கணும், நகையை மீட்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு எண்ணற்ற தேவைகள் இருக்கும். வெளிநாட்டுக்கு போகணும், நல்ல உத்தியோகம் வேணும், உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் வேணும், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்ணை மணிக்கட்டில் எழுதுங்க. ஓகேங்களா? உங்களோட ராசி அல்லது உங்களுக்கு லக்னம், நீங்கள் பிறந்த லக்னம் எதுன்னு தெரிஞ்சிருந்தா கூட போதும். அதுக்கு உண்டான எண்களை மட்டும் மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க. தினைக்கும் நம்பர்கள் மாறுபடும். ஓகேங்களா? ஒவ்வொரு நாளும் எண்கள் மாறுபட்டுக்கிட்டே தான் வரும். உங்களோட எண்ணத்தை மட்டும் மாற்றக்கூடாது. 100 நாள், அதிகபட்சம் 100 நாளுக்குள்ளார அந்த காரியம் வெற்றி அடையும். அல்லது அதுக்கான வழிவகைகள் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 16 ஒன்ஷிக். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 29. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 04. கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 08. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 52. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 45. துலாம் ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 72. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 41. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 88. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 74. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 84. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 95. இவை அனைத்தும் காமனான ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண் தான். உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி அதிர்ஷ்டமான மொபைல் நம்பர் வேணுமா, உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி மொபைல் நம்பர் வேணுமா, அதிர்ஷ்டமான பின் நம்பர்கள் 4 டிஜிட் 6 டிஜிட் பாஸ்வேர்டு வேணும்னா
கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக கட்டணம் பெற்றுக்கொண்டு தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் எடுத்து தரப்படும். நம்ம அடுத்தது ஆடி மாத பலன்கள் வந்து பார்க்குறோம். சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ கடந்த 1.25 வருஷமா சிம்ம ராசியில் வந்து கேது பகவான் பயணம் செய்கிறாங்க. இப்போ இந்த ஆடி மாசத்துல சந்திரனும் சுக்கிரனும் வந்து சிம்ம ராசியில தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? உங்களோட ராசிநாதன் கடக ராசியில தான் இருப்பார். இந்த ஆடி மாதம் ஃபுல்லதும் கடக மாதம் சொல்லுவோம், அங்கதான் வந்து பயணம் செய்வாங்க. ஓகேங்களா? அப்போ உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். அந்த மாதிரி காலகட்டங்கள். உங்க கூட பிறந்தவங்க மீது, தம்பி தங்கச்சி மீது அதிகப்படியான பாசம் வைப்பீங்க. அல்லது மாமனார் திருமணமானவங்க மாமனார் மேல் அதிகப்படியான பாசங்கள் வந்து வைப்பாங்க. அதே மாதிரி வந்து நகை வாங்குறது, நகை கடன் அடைக்கிறது, இந்த மாதிரி செயல்கள் வந்து நிச்சயமாக நடக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து நல்ல அனுகூலம் வந்து கிடைக்கும். வெளிநாட்டு அமைப்பு, வெளிநாட்டில் உள்ள நண்பர்களோட ஆதரவு, இதெல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து நடக்கக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு. எதிரிகள் இருந்தால் மட்டும் எதிரிகள்கிட்ட வந்து கவனம், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த ஆடி மாதம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு. இப்போ மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? மாணவர்களுக்கு இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் சோதனையான காலம் தான் சொல்லணும். கவனமாக இருக்க வேண்டும். பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். பாடத்துல ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சு பார்க்கணும், எழுதி பார்க்கணும். அப்பதான் வெற்றி வாய்ப்புங்கிறது நிச்சயமாக உண்டு. அடுத்தது வருமானம், குடும்பம் எப்படி இருக்கும்? 2ஆம் இடம் தான் குடும்பம், தனம், வாக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. சிம்ம ராசிக்கு 2ஆம் இடம் வந்து கன்னி வீடு. அதனோட அதிபதியான புதன் 11ல வந்து உச்ச நிலையில வந்து அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாங்க. அப்போ சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு 1-2 ஆண்டுகளுக்கு பொறுமையாக வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ச்சியாக வரும். ஆனால் லேட்டாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா சனி பகவான் அங்கே இருக்கிறனால, 7ஆம் பார்வையை பார்க்கறனால கொஞ்சம் வருமானம்ங்கிறது கொஞ்சம் தாமதமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து சேரும். அதே மாதிரி நல்ல வருமானம் உண்டு. ஏன்னா 2ஆம் அதிபதியே புதன் வராரு, 11ல் இருக்கனால லாபங்கள் எல்லாமே நல்லா கிடைக்கும். உங்கள் குடும்ப நபர்களால் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம், நன்மைகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான். குடும்பத்தில் யாரேனும் ஒருவருக்கு மட்டும் கொஞ்சம் சோம்பல் தன்மை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்தது 3ஆம் இடம் இளைய சகோதர சகோதரி மற்றும் மாமனாரை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? கொஞ்சம் இவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேது பார்வை இருக்கிறனால ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்மீகத்தை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து இந்த ஆடி மாதத்தில் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பீங்க, கூட பிறந்தவங்க மீது. ஓகேங்களா? தம்பி தங்கச்சி மீது உண்டு. அதே மாதிரி அவங்க வந்து அதிகப்படியான லாப நோக்கத்தோட பழகக்கூடிய அமைப்புகள் வந்து வரும். அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு, ஏன்னா 11 பாதக ஸ்தானம் சொல்லுவோம், அங்கே இருக்கிறனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதாவது சிம்ம ராசியில் பிறந்தவங்க தம்பி தங்கச்சியாக இருந்தாலும் சரி, மாமனாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாம் இந்த எம்எல்எம் கான்செப்ட் சீட்டு இதெல்லாம் எதுலையும் சேரக்கூடாது. ஏன்னா ராகு கும்ப ராசியில் இருக்கிற வரைக்கும் இதில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே நஷ்டம்தான் வரும். அது முடிஞ்ச பிறகு தான் வரும். இப்போ தெரியாது, எச்சரிக்கையாக இருக்கணும். ஓகேங்களா? குடும்பத்துடன் வெளியில் செல்லும் போதும் கொஞ்சம் கவனமாக செல்ல வேண்டும். விபத்து காயங்களை வந்து தவிர்க்கலாம். அதனால வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது உங்களோட ஊர் தெய்வம், எல்லை தெய்வம் சொல்லுவாங்க, காவல் தெய்வம் சொல்லுவாங்க, அதை வழிபாடு பண்ணிட்டு போகிறது சிம்ம ராசி கூட பிறந்தவங்களுக்கு ரொம்ப நன்மையை வந்து கொடுக்கும். அடுத்து தாய்க்கு எப்படி இருக்கும்? சிம்ம ராசியில் பிறந்தவங்களோட அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு அம்மாங்கிறது 4ஆம் இடம். ஓகேங்களா? செவ்வாய் பகவான் அவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 10ஆம் இடத்துல வந்து இருக்கிறாங்க. அந்த 4ஆம் இடத்தையே செவ்வாயும் குருவும் பார்வையும் இருக்கிறனால உங்களோட தாய்க்கு கொஞ்சம் முன்கோபம் வரும். ஆனால் குரு பார்வை வரனால கொஞ்சம் பிரச்சனையிலேருந்து விலகிடுவாங்க. கொஞ்சம் அட்வைஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் தான். சொந்த கால சுயமுயற்சியில் தான் நிற்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது எல்லாமே அமைப்பு நல்லாவே உண்டு. கொஞ்சம் ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் வந்து கொடுக்கும். தாராளமாக போயிட்டு வரலாம். அவங்க லைஃப்ல என்னெல்லாம் திட்டம் போட்டு வச்சிருக்காங்களோ அதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஆடி மாதத்துல. அடுத்து வீடு வாகனம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வாங்கலாம், அமையும். சிம்ம ராசியில பொறுத்தவங்களுக்கு வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது எல்லாமே சிறப்பான அமையும். குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும்? சிம்ம ராசியில பிறந்தவங்களோட குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ஆடி மாசத்துல அப்படின்னா, 5ஆம் இடம் குரு 12ஆம் இடத்துல உச்ச நிலையில போயிட்டாரு. உங்களுக்கும் உங்களோட குழந்தைக்கும் கருத்து வேறுபாடு வரும். சிம்ம ராசியில ஒருத்தங்க பிறந்திருந்தாங்கன்னா அவங்க உள்ள குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து கருத்து வேறுபாடு வரும். குழந்தைகள் வாகனத்துல போகும்போது விபத்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி ஆரோக்கியத்துல மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். சிம்ம ராசியில பிறந்தவங்க நீங்க உங்க குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கவனமாக வரும். ரொம்ப அடம் பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். புதுசாக திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த வருஷங்கிறது கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அரசியலில் உள்ளவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையற்ற முன்கோபங்கள் வரும். ஏன்னா
சொல்ல வந்து விட்டுருவாங்க. அதை வந்து திருப்பி எடுக்க முடியாது. ஏன்னா செவ்வாயோட பார்வை அங்கே விழுறனால கண்டிப்பாக அரசியலில் இருக்கவங்களுக்கு வந்து நிதானம் தேவை. பேச்சில் பொறுமை ரொம்ப 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 அவசியம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு. அதே மாதிரி வீண் விரயம், காசு வந்து தண்ணி மாதிரி செலவழிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. வேற வழி இல்லை. அதனால கொடுத்த காசை எடுக்கிறதுக்கு வந்து சில பேர் அரசியலில் வருவாங்க. அதெல்லாம் இந்த தடவை வாய்ப்பே இல்லை. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. இதோட தொடர்ச்சி நாளைக்கு வேலை, கணவன் மனைவிக்கு, தொழில், மாமியாருக்கெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு நிகழ்ச்சியில் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்பிக்கை இருப்பவர்களுக்கு நவகிரகங்கள் வழிகாட்டும் உறுதியாக. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளத்துடன்.